பிரதிபலிக்கும் பிம்பமாகும். கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருஅவையோடு இணைந்து பொது காலத்தின் 28வது வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது உட்புற தூய்மையை கடவுளை காண்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக அமைந்திருக்கிறது. நாம் எவ்வாறு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே காலையில் எழுந்தவுடன் நம்முடைய வீட்டை கூட்டி பெருக்கி எந்த அளவுக்கு சுத்தம் செய்கிறோமோ, அதை போலவே அன்றாடம் நாம் நம்முடைய ஆடைகளை துவைத்து ஒரு முறை அணிந்த பிறகு மீண்டும் துவைத்து அந்த ஆடையை பயன்படுத்துகிறோமோ, அதே போலவே நம்முடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய இடங்களிலே குப்பையாக இருக்கக்கூடிய இடங்களை எவ்வாறு நாம் சுத்தம் செய்து அதை சரி செய்கிறோமோ, அதை போலவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் நம்முடைய இதய தூய்மை என்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் அதிகமாக மத சட்டங்களையும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வெளிப்புற தூய்மைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் உட்புற தூய்மைக்கு எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கே உணவு அருந்துவதற்கு முன்பு கைகளை கழுவவில்லை. அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய தவறை அவர்களுக்கு சுட்டி காட்டி அந்த தவறிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு உள்ளார்ந்த தாகமாக இருந்தது. அதே தாகத்தை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய உட்புறத்தை, நம்முடைய இதயத்தை, நம்முடைய உள்புற சிந்தனைகளை நாம் தூய்மைப்படுத்தி ஆண்டவர் இயேசு விரும்பக்கூடிய வாழ்வை வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே அவர் நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பவராக இருக்கிறார். எனவே நம்முடைய உட்புற தூய்மையை நாம் எவ்வாறு தூய்மைப்படுத்த முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக கடவுளுடன் ஆழ்ந்த உறவு இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 3 உங்கள் இதயத்தை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுங்கள். அவ்வாறு ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய இதயம் தூய்மை அடையும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்றாடம் ஜெபிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். அவ்வாறு இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது நம்முடைய உடலிலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி நாம் தூய்மை அடைய முடியும். இரண்டாவதாக மனமாற்றம் தேவை. கடவுள் இதயம் நொந்தவர்களை, குறிப்பாக புண்களால் தன்னுடைய இதயத்திலே வடுக்களால் இருக்கக்கூடியவர்களை அவர் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை என்று திருப்பாடல் 51:17 சொல்லப்பட்டிருக்கிறது. தவறு உணரும்போது அதை மறைக்காமல் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். மனமாற்றம் என்பது தண்டனை அல்ல, மாறாக அது ஒரு புது பிறப்பு. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது ஆன்மீக குளியல் ஆகும். மூன்றாவதாக தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு கடவுள் இரக்கத்தை காட்டுகிறார் என்பதை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 6 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குறைகளை உணர்வது தாழ்ச்சியின் தொடக்கம். தாழ்மையான மனம்தான் நம்மை சுத்தமடைய செய்கிறது. கடவுளின் அருளை ஏற்க நமக்கு தாழ்ச்சி மிக மிக அவசியம். நான்காவதாக மன்னிப்பு. நீங்கள் மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கும் என்பதை லூக்கா 6ஆம் அதிகாரம் 37 இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. பழிவாங்கும் மனதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறரை மன்னிக்க வேண்டும். பிறர் செய்த குற்றத்தை, பிறர் நம்மை காயப்படுத்திய அந்த தருணங்களை, பிறர் நம்மை ஒரு சில நேரங்களிலே கஷ்டப்படுத்தி இருக்கலாம். தங்களுடைய வார்த்தைகளால், சொல்லால், செயலால் கஷ்டப்படுத்தி இருந்தால் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவ்வாறு மன்னிப்பதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த சகோதரனும் மாற்றமடைகிறான். தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஐந்தாவதாக சிந்தனை மற்றும் பார்வை சுத்தம். இதயத்திலே தூய்மையானவர்கள்
கடவுளை காண்பார்கள் என்று மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28 இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. நம்முடைய மனம், சிந்தனை, வார்த்தை அனைத்தும் தூய்மையுடன் இருக்க வேண்டும். அசுத்தமான சிந்தனைகள் வரும்போது அதை எதிர்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல சிந்தனைகளால் மனதை நான் நிரப்ப வேண்டும். அவ்வாறு நல்ல சிந்தனைகளால் நம் மனதை நிரப்பும் பொழுது நம்முடைய இதயம் தூய்மையாகும். அன்பும் இரக்கமும் நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். அன்பில்லாதவர்கள் கடவுளை காண முடியாது என்பதை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 8 நமக்கு எடுத்துரைக்கிறது. பிறரை அன்போடு நடத்துவது உட்புற தூய்மையின் வெளிப்பாடாகும். ஏழைகள், துன்புறுவோர், புறக்கணிக்கப்பட்டவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அன்பு நம் இதயத்தை தூய்மையாக்கும் மிக வலிமையான சக்தி. எனவே தான் ஆண்டவர் இயேசுவும் அன்பை மட்டுமே நமக்கு என்ன செய்திருக்கின்றார்? ஒரு முக்கியமான கட்டளை, கடவுளை அன்பு செய்ய வேண்டும், மனிதரை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு 2 கட்டளை மட்டுமே நமக்கு தந்திருக்கிறார். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வரை உள்ள இறை வார்த்தையின் வழியாக நாம் வெளிப்புறத்தை அலங்கரிப்பதற்காக பல லட்சக்கணக்கிலே, கோடிக்கணக்கிலே நாம் செலவு செய்து நம்முடைய ஆடைகளை எடுக்கின்றோம். பல கோடிக்கணக்கிலே செலவு செய்து நம்முடைய உடலை நாம் என்ன செய்கின்றோம்? சரி செய்கின்றோம். அவ்வாறு சரி செய்யக்கூடிய நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நம்முடைய உள்ளம் என்னும் ஆன்மாவை தூய்மைப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்றாடம் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்றாடம் ஜெபத்தின் வழியாக, திருப்பலியின் வழியாக, ஜெபமாலையின் வழியாக, பல்வேறு தியானங்கள் வழியாக, இன்னும் பல்வேறு நல்ல காரியங்கள் வழியாக, ஏழைகளுக்கு உதவுதல் வழியாக, மன்னிப்பதன் வழியாக, அன்பு செய்வதன் வழியாக என்று சொல்லி பல நல்ல செயல்களை நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளும், அழுக்கான சிந்தனைகளும், அழுக்கான செயல்பாடுகளும் நம்மை விட்டு முற்றிலும் நீங்கி நாம் தூய்மையான உள்ளத்துடன் ஆண்டவரை காணக்கூடியவர்களாக நாம் வாழ முடியும். எனவே உட்புற தூய்மையை கடவுளை காண்பதற்கான ஒரு பிம்பமாக அமைந்திருக்கிறது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா? குடும்ப வாழ்விலே, சமூக வாழ்விலே, நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கிறதா என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளிலே கடவுள் நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்த தேவையான அருள் வேண்டி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.